ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th முடிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தான் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்ன அவேர்னஸ் வீடியோ அப்படின்னா, ஸோ நமக்கே தெரியும், இப்போ 12th முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு நான் உங்களை காலேஜில் ஜாயின் பண்ணி விட்றேன், ஸோ நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதாச்சும் சொல்லுவாங்க. சரியா? அப்படி சொல்லும்போது ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக பேசுவாங்க. நான் இந்த காலேஜ் சேர்த்து விட்றேன், இவ்வளோ ஃபீஸ் கம்மியாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்குது. இதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே போயிட்டு இதில் ஏமாறவும் செய்கிறாங்க, பெனிஃபிட்டும் ஆகுறாங்க. ஆனால் பெனிஃபிட் ஆகுறது வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் உங்களுக்கு கம்மி தான். சரியா? ஸோ இதனால ஏமாறவங்க வேறு வழியே இல்லாமல் அந்த காலேஜில் படிக்கிறவங்க தான் அதிகம். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இப்போ 12th முடிச்சிருக்கீங்க, காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும், என்ன படிக்க போகிறோம், எந்த காலேஜில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அப்படி இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாந்துடும். சரியா? ஸோ அப்படி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் யாரையுமே நம்பக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இடையில வந்து சொல்லுவாங்க யாராச்சும், எங்களுக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து ஓகே, இந்த பீப்புள் எனக்கு வந்து தெரியும், அவங்க நம்பிக்கையானவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பழக்கமானவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து நம்பி எதுவும் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு தெரியாத பர்சன் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே வந்து நீங்கள் எதுவுமே இங்கே தான் படிக்க போகிறேன், இந்த காலேஜ் தான் படிக்க போகிறேன், இந்த குரூப் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யார்ட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ணிக்க வேணாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட்டை மற்றவங்கள்ட்ட கொடுக்குறது. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து பேசுவாங்க, நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன், ஃபீஸ் கம்மியாக அவங்களுக்கு வந்து வாங்கி தரேன், நீ எந்த எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுமோ அந்த காலேஜ் நான் சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ நானே அந்த காலேஜை போய் டேரெக்டாக கொடுத்துட்றேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சம் பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. சரியா? ஸோ அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு. அவங்க எந்த காலேஜை சொல்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற காலேஜ்லேயோ நீங்கள் நினைக்கிற கோர்ஸ்லேயோ உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. சரியா? ஸோ ஏன்னா அவங்க லாஸ்ட்டு காலேஜ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் உங்களை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன கோர்ஸ் சொல்கிறீங்களோ அதுதான் அந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டே உங்களை சொல்லிடுவாங்க. ஃபைனலாக காலேஜ் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி போனீங்கன்னா வேறு காலேஜாக இருக்கும், வேறு கோர்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதுலேருந்து கமிஷன் கிடைக்கும். சரியா? அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யாரையுமே நம்பி நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், ஸ்காலர்ஷிப் ஃப்ராடு. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா, எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டைப் ஆஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து பாதி ஃபீஸ் தான், ரிமைனிங் ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து காலேஜே பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல காலேஜ் இந்த மாதிரி ஒரு மேபி நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப அவங்க வந்து ஓரளவுக்கு உங்களை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல காலேஜை சேர்த்து விட்றாங்க அப்படின்னா, ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து 5000 ஸ்காலர்ஷிப் எங்களோட ஸ்காலர்ஷிப்லேருந்து நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக நடக்குது இப்போதைக்கு. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஆகும், காலேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான், ஃப்ரீயாக படிக்க வைக்கிறது, ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பு, ஹாஃப் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் நாங்கள் பே பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் காலேஜுக்குள்ளே ஓகேன்னு என்ட்ரு ஆயிடுவீங்க. அங்கே போனீங்கன்னா காலேஜ் அட்மாஸ்பியர் சரி இருக்காது, பிளேஸ்மெண்ட் இருக்காது, எதுவுமே சரி இருக்காது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே நம்ம ஃப்ரீயாக தானே படிக்கிறோம், அந்த மைண்ட் செட்டில் ஓகேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஓரளவு ஸ்மூத்தாக போகும். நீங்கள் செகண்ட் இயர்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதோ இல்லைனா சில காலேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, செமஸ்டர் எக்ஸாம்லேயே உங்களை வந்து பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 இயர் ஃபீஸையும் அந்த செமஸ்டர் எக்ஸாம் அப்போ உங்களை லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் எழுதுறதா, இல்லை காலேஜ் விட்டு வெளில வர்றதா, இல்லை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் நம்ம ஃபீஸ் பே பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்காலர்ஷிப் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறதுல இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் 5000 ஸ்காலர்ஷிப் தரோம் எங்களோட ஃபவுண்டேஷன்லேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லைனா 3000 சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போதே பேரண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே 5000 3000 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற பாதையில் போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நாங்கள் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா 4 இயர்ஸ், இல்லை ஆர்ட்ஸ்னா 3 இயர்ஸ் அந்த மாதிரி, இல்லை வேறு டிகிரினா அதுக்கேற்ற மாதிரி இயர்ஸ் இருக்கும்ல. ஸோ நாங்கள் அந்த ஒவ்வொரு இயருமே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நடக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 5000 ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் மட்டும் உங்களை வந்து ஒரு காலேஜில் போய் சேர்த்து விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த காலேஜில் இவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் பேசியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 20,000 வைங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20,000 அந்த காலேஜில் இவங்க பேசியிருப்பாங்க. ஸ்காலர்ஷிப் வாங்கி உங்களை போய் சேர்த்து விட்றாங்கல்ல அவங்க பேசியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ உங்களை போய் சேர்த்து விட்டாச்சு, இவங்களுக்கு 20,000 கமிஷன் வந்துடும். அப்போ அந்த 20,000லேருந்து அந்த ஃபஸ்ட் இயர் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5,000 ஒரு 3,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே நமக்கு ஸ்காலர்ஷிப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. பட் அது அந்த 1 இயர் மட்டும்தான் நடக்கும். அதுக்கடுத்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் நீங்கள் போனீங்கன்னா வராது. சரிங்களா? ஸோ அவன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களை வச்சு ஒரு 20,000 சம்பாரிச்சிட்டாங்க.
உங்களுக்கு ஒரு 5000 3000 உங்களுக்கு அதை கொடுத்துட்டு ரிமைனிங் அமௌண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு தான். சரியா? அந்த ஸ்காலர்ஷிப்பை அவங்களுக்கு நான் தரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி நான் அதுக்காக எல்லாரையும் நான் வந்து இந்த மாதிரி சொல்லலை. ஸோ உண்மையாகவே நடக்கிற ஸ்காலர்ஷிப் கொடுத்து பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதும் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? அதை நான் எதுவுமே சொல்லலை. பட் அதை தாண்டி நிறையா விஷயம் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கிற ஸ்காலர்ஷிப் யாரும் தர்றேன்னு சொன்னால் மட்டும் அவங்கள நம்புங்க. அவங்க வந்து உங்களை சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ சர்டிஃபிகேட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதை வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது உண்மையான ஸ்காலர்ஷிப்பா இல்லை பொய்யானதான்னு சொல்லிட்டு. சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு உங்களுக்கு நான் ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொன்னால் அவங்கள தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் யாருமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் சர்டிஃபிகேட் யார் ஸ்காலர்ஷிப் தர்றாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து வாங்காதீங்க. ப்ளஸ் என்னென்னா அவங்களே நான் இந்த காலேஜ் சேர்த்து விட்றேன் அந்த காலேஜ் சேர்த்து வரேன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா காலேஜை டேரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எந்த காலேஜை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை டேரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள். என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே உள்ள ஸ்டாஃப்ட்ட போயிட்டு பேசுங்க. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்க போகிறோம், ஸோ அதோட ஸ்கோப் என்ன, அந்த மாதிரி நீங்கள் அங்கே உள்ள ஸ்டாஃப்ட்ட பேசலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எந்த காலேஜுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டாங்க. எல்லா காலேஜுமே அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்காக நீங்கள் அந்த காலேஜுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறக்க அந்த காலேஜ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டிஷனுமே கிடையாது. அது உங்களோட விருப்பம் தான். பட் எந்த காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அடுத்தவங்களை நம்பாமல் ஒரு தேர்ட் பர்சனை நம்பாமல் நீங்களே போயிட்டு காலேஜை விசிட் பண்ணி அந்த காலேஜோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்களே லைவாக போயிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் என்ன அப்படின்னா கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங்கில் வந்து நான் காலேஜ் செலக்ட் பண்ண முடியல, எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டே இந்த மாதிரி வேறு பர்சன்ட்ட போகிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நெட் சென்டர் இருக்குது, நெட் சென்டரில் போனீங்கன்னா அவங்க அழகாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு அவங்கள்ட்டே நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லையா நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த காலேஜுக்கு போங்க. அவங்களே உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவங்களே நீங்கள் என்ன காலேஜ் கேட்குறீங்களோ எடுத்து கொடுப்பாங்க. அந்த காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அவங்களே அந்த காலேஜ் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்படியும் இல்லையா ஆன்லைன்லேயே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ எப்படி கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், எப்படி வந்து காலேஜ் செலக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து ரீட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் என்னென்னு எல்லாமே பார்த்தோம்னாலே நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் யாரையுமே நம்பாமல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஃப்ராடில் இருந்து நீங்கள் வந்து விடுபடுங்க. நன்றி. தேங்க்யூ.